ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இன்னைக்கு வந்துட்டு ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு, செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு. அது கொஞ்சம் பதில் சொல்லிருங்க. நல்ல கேள்வி. பெரும்பாலும் எல்லாருடைய மனநிலையில் இருக்கக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா, செவ்வாய் தோஷம். இந்த செவ்வாய் தோஷம் இன்றைக்கு மட்டும் இல்லைங்க, கால ரீதியாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, முக்கியமாக அது எது தடைப்படுது அப்படின்னா திருமணம் தான். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் பெண்ணுக்கு இருந்தால் செவ்வாய் தோஷம்ல ஆணுக்கு 2 தோஷங்களும் சரி சமமாக இருக்க வேண்டும், அப்போ தான் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த செவ்வாய் தோஷம் ஜாதக ரீதியாக எப்படி நம்ம தெரிந்து கொள்வது? இப்போ நாங்கள் ஜாதகம் பார்க்குறோம், ஒரு கட்டத்தை நாங்கள் பார்த்தாவே இது செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஆனால் இதே செவ்வாய் தோஷம் உங்களுக்கு எப்படி தெரிய வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதக கட்டங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தடுப்புகள், இந்த 12 கட்டங்கள் கொண்டது தான் ஒரு ராசியுடைய நிலை. அதில் இந்த செவ்வாய் தோஷம் என்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தோஷம் என்ன கேட்டிங்கன்னா, 12 கட்டத்தில் நீங்கள் எந்த லக்னங்கள் இருந்தாலும் அதில் முதல் லக்னம் அந்த கட்டத்திலேருந்து கரெக்டாக எத்தனைனா 2ஆம் ஸ்தானம், ஒரு லக்னத்துக்கு 2வது பாவம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடாது. அதுவே பார்த்தீங்கன்னா 4ஆவது ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது, 7ஆவது ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது, 8ஆவது ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது, 12ஆவது ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது. இந்த ஸ்தானங்கள் 2 என்பது குடும்பம் சொல்லக்கூடிய குடும்பத்தை குறிக்கூடிய ஸ்தானமாக அமையுது. 4 என்பது பார்த்தீங்கன்னா மனை ஸ்தானம், அதாவது வீட்டு மனை, வீட்டு அமைப்பு கூடியது. அதுக்காக பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நம்ம சம்பாரித்து வீடு வாசல் நிலப்பழங்கள் வாங்கக்கூடிய ஸ்தானமாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கால்நடைகள், முக்கியமாக இந்த செவ்வாய் தோஷத்துக்கு கிராமத்தில் என்ன செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. ஏன்னா 4 என்பது கால்நடைகள். ஒருத்தர் வசதி வாய்ப்பு நிறைய வச்சுருப்பாங்க, பண்ணையே பேர் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு மகளாக இருக்கலாம் அல்லது மகனாக இருக்கலாம். அவங்களுக்கு திருமண காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்க போகும்போது பையன் ஜாதகம் சுத்தமாக இருக்குது, அப்போ வரக்கூடிய பொண்ணுடைய ஜாதகப்படி செவ்வாய் தோஷம் இருக்குது, எத்தனாம் ஸ்தானத்துக்கு 4 ஸ்தானம், அந்த பொண்ணு வேண்டாம். ஏன்னா அந்த 4ஆம் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கால்நடைகள், கிராமத்தில் கால்நடைகள் வச்சு தான் வருமானம் வரும். அப்போ 4 என்பது தாய்க்கு ஆகாது, அதுக்காக கால்நடைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. எதிர்காலத்தில் ஜாதகர் சம்பாதிக்க சொத்து எல்லாமே வீண் செலவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவார்னா, உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். இது 4ஆம் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது. அதில் 7ஆம் ஸ்தானத்தில் கணவன் மனைவி உடைய வாழ்க்கை, அதாவது இன்னாருக்கு இன்னார் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய ஸ்தானம் எது அப்படின்னா ஜாதகத்தில் 7ஆம் பாவம். அந்த 7ஆம் ஸ்தானத்தில் செவ்வாய் பவன் இருக்கக்கூடாது. 8ஆம் ஸ்தானம் ஆகியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ அந்த 8ஆம் ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் எதிர்பார்வையில் மரண பயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதேமாரி 12ஆம் இடம் அயனபோன ஸ்தானம் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த அயனபோன ஸ்தானம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுக்கு காசு பணத்தோட அவனுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் அமைப்பும், ஆரோக்கியமான உடல் அமைப்புக்கு எது தேவை? உறக்கம். அந்த உறக்கம் கெட்டு போயிருன்னு சொல்லுவாங்க. இதே சூட்சமாக என்ன சொல்லுவாங்கன்னா, 12ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா கட்டல் சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டல்னு கேட்டிங்கன்னா படுக்கையில் சுகபோகமாக வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ரகசியமாக 12ஆம் ஸ்தானத்தை நினைச்சு வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் அதை சார்ந்த பிரச்சனைகள் இந்த செவ்வாய் தோஷம் பிரச்சனை கொடுக்குமானா நிச்சயம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். 2 என்பது குடும்பத்தை ஆகாது. அது மாதிரி 7ஆம் பாவம் கணவன் மனைவிக்கே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும். அப்போ கணவன் மனைவி எதுக்கு அவசரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வம்சத்தை பெருக்கிறதுக்கு. அப்போ அந்த வம்சமே அவங்களுக்கு தலைச்சி நிற்கணும், அப்போ அந்த பாவம்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. 8ஆம் பாவம் எதிர்பார்வை அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய பாவமாக இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் ஆயுள் சார்ந்த ஒரு ரீதியாக அந்த அமைப்புகளை எடுத்து வச்சுருக்காங்க. 12ஆம் ஸ்தானம் கட்டல் சுகத்தை கொடுக்கக்கூடிய அயனபவன் ஸ்தானமாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஸ்தானத்தை எல்லாமே செவ்வாய் பவன் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் ஜாதக ரீதியாக நம்ம செவ்வாய் தோஷத்தை எப்படி சமமாக பிரித்து எடுக்கிறது, அந்த ஸ்தானத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு தான் இந்த விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.